அண்ணாமலை இருக்க என்னாலும் நமக்கு கவலைகள் ஏது? உண்ணாமுலை தாயே நீ என்னாலும் எனக்கு நீ அருள வேண்டும் அம்மா. அம்மா தேவி அம்மா தேவி பவன மதுரா நிலையே பாண்டியராஜன் தனையே பவன மதுரா நிலையே பாண்டியராஜன் தனையே பவரவந்தாளதீரன் பவரவந்தாளதீரன் பாரில் துணி நீயே எம்பா பாலபதர் தாயினி வசுவசுவதாயினி வசுருவாயினி வசுவசுவதாயினி திரியமோ மஞ்சளி சீகரமவாயினி தேவி மீனாட்சி அம்மா தேவி மீனாட்சி அம்மா அம்மா தேவி திமி திமிக்கிட தாளம் மிருதங்கம் திமிக்கிட வாத்தியம் மிருதங்கம் பிரம்மாகாடகஜே கஜானன பிரம்மாகாடகஜே கஜானன தாண்டவனே சங்கரி கஜானன தாண்டவனே சங்கரி தேசிகதோடி சுரகணதாரி தேசிகதோடி சுரகணதாரி தேசிகதோடி சுரகணதாரி தேசிகதோடி சுரகணதாரி வந்தேன் சிவ கௌரி கஜானன வந்தேன் சிவ கௌரி கஜானன தாண்டவனே சங்கரி கஜானன தாண்டவனே சங்கரி சுகஸ்வரூபிணி மதுரவாணி சுகஸ்வரூபிணி மதுரவாணி சொகநாதர் மனம் மகிழும் மீனாட்சி சொகநாதர் மனம் மகிழும் மீனாட்சி ஜெக ஜனதி சுகவாணி கல்யாணி பாண்டியகுமாரி பவானி அம்மா சிவ பாண்டியகுமாரி பவானி அம்மா சிவ பைந்தவில் பஞ்சமேஸ்வரி தேடுபரம் தர அம்மா வேண்டுவரம் தர இன்னும் மனம் இளையோ அப்படி ரெண்டு வரம் தர இன்னும் மனம் இல்லையோ வேத வேதாந்த நாதஸ்வரூபிணி வேத வேதாந்த நாதஸ்வரூபிணி ஜெக ஜனனி சுபவாணி கல்யாணி ஜெக ஜனனி ஜெக ஜனனி அம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி வாழ்வினில் உனை பாடும் வரமருள்வாய் அம்மா வாழ்வினில் உனை பாடும் வரமருள்வாய் அம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி மீனாட்சி தாயே சங்கீத சாகித்ய ஸ்வரலய ஞானம் சங்கீத சாகித்ய ஸ்வரலய ஞானம் சாரீரம் பலம் பெறும் சாரீரம் பலம் பெறும் சாரீரம் பலம் பெறும் இனிமையில் சேரும் சாரீரம் பலம் பெறும் இனிமையில் சேரும் நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி
மீனாட்சி தேவி மதுரை அரசி மீனாட்சி தேவி மணிக்கரம் கிளியும் இசை பாடும் மதுரை அரசி மீனாட்சி தேவி மணிக்கரம் கிளியும் இசை பாடும் மாலவன் சோதரி உமாமகேஸ்வரி மாலவன் சோதரி உமாமகேஸ்வரி மங்களம் சூடும் மங்களம் சூடும் மங்களம் சூடும் ஸ்ரீ புவனேஸ்வரி மங்களம் சூடும் ஸ்ரீ புவனேஸ்வரி நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி உடலில் உறுதி நிலைத்திட வேண்டும் உடலில் உறுதி நிலைத்திட வேண்டும் உண்மையும் நேர்மையும் நீதர வேண்டும் உறுதி நிலைத்திட வேண்டும் உண்மையும் நேர்மையும் நீதர வேண்டும் கன்னி தமிழ் தேனை கருணையை புரிவாய் கரம் குவித்தேன் என்னை கடைக்கண் பாரம்மா கரம் குவித்தேன் என்னை கடைக்கண் பாரம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி மீனாட்சி தாயே கன்னிமுல கணபதி பகவானி சரணம் கண்டனை சிங்கார வேலனி சரணம் அன்னை மாளிகை புறத்தம்ம தேவியே சரணம் ஹரிகர சுதன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா மாமலை சபரியிலே மணிகண்டன் சன்னிதானம் மாமலை சபரியிலே மணிகண்டன் சன்னிதானம் மாபெரும் பக்தர்களும் வணங்கிடும் சன்னிதானம் கோமகள் குடிகொண்டு குறை தீரும் சன்னிதானம் கோமகன் மைந்தனின் புண்ணிய சன்னிதானம் மாமலை சபரியிலே மணிகண்டன் சன்னிதானம் பதினெட்டு படி மீது விளங்கிடும் சன்னிதானம் பதினெட்டு படி மீது விளங்கிடும் சன்னிதானம் விதியையும் மாற்றி வைக்கும் வீரன் சன்னிதானம் கவலையை போக்கிடும் கணபதி சன்னிதானம் கவலையை போக்கிடும் கணபதி சன்னிதானம் அவனி எல்லாம் காக்கும் ஐயப்பன் சன்னிதானம் மாமலை சபரியிலே மணிகண்டன் சன்னிதானம் நாதரின் சன்னிதானம் பாவரின் சன்னிதானம் நாதரின் சன்னிதானம் பாவரின் சன்னிதானம் நாளெல்லாம் நம்மை எங்கும் கட்டி காக்கும் சன்னிதானம் நாளெல்லாம் நம்மை எங்கும் கட்டி காக்கும் சன்னிதானம் மாளிகை புறத்தம்மன் மனையவர் சன்னிதானம்
சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம். ஹார்மோனிய கலையரசு ஐயப்பன் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. மிருதங்கம் வாசிக்கின்ற அருமை சகோதரர் சுதர்சன் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாகவும் நாடக உபயதாரர் சார்பாகவும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. கைத்தட்டுங்க கைத்தட்டுங்க. பலவாத்திய மன்னன் அருள் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் விழாக்குழுவின் சார்பாகவும் உபயதாரர் சார்பாகவும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. தாளம் இசைக்கும் தாளக்கலைஞர் சக்திவேல் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் உபயதாரர் சார்பாகவும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. சொல்லி போடுங்க. பழம்பெரும் பபூன், முன்னாள் பபூன், இப்பொழுது நாடக ஏஜெண்டாக இருக்கும் அருமை அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. காவல்துறையை சேர்ந்த அருமை சகோதரர் பாண்டி வந்திருக்காரா? காவல்துறை அதிகாரி அவர்கள் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பற்றி ஒன்றுமே இல்லை. ஒலிபெருக்கி உரிமையாளர் பாலன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ஹலோ வாங்க. கோமாளி வந்துட்டேன், கூத்தாட வந்துட்டேன். கோமாளி 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 ஹலோ ஹலோ ஹலோ. கோமாளி வந்துட்டேன், கூத்தாட வந்துட்டேன். கோமாளி வந்துட்டேன், கூத்தாட வந்துட்டேன். குடியிருக்கும் உங்களுக்கெல்லாம் ஹஜன் வந்துட்டேன். குடியிருக்கும் உங்களுக்கெல்லாம் ஹடி வந்துட்டேன். அங்க வாங்க உட்காருங்க, வந்த காலில் நிற்காதீங்க. வாங்க உட்காருங்க, வந்த காலில் நிற்காதீங்க. அங்க வாங்க உட்காருங்க, வந்த காலில் நிற்காதீங்க. ஆலையை விட்டு விலகி கொஞ்சம் பதறாம பக்குவமா உட்காருங்க உட்காருங்க. ஆலையை விட்டு விலகி கொஞ்சம் பக்குவமா உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இதுக்கு முன்னாடி வந்தீங்களா? இதுக்கு முன்னாடி வந்தீங்களா? இப்போ வந்தீங்களா? இதுக்கு முன்னாடி வந்தீங்களா? இதோட ஆரம்பத்தை ஓடிதான் வந்தீங்களா? ஆரம்பத்தை ஓடிதான் வந்தீங்களா? வந்துட்டேன், குட்டாட வந்துட்டேன். கூடி இருக்கு உங்களுக்கு ஓடி வணக்க தந்துட்டேன். அப்பப்பா 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 அப்பப்பா. கொத்தனாரு வேலை பார்க்கும் கொத்தனாருக்கு வணக்கமே. வேலை பார்க்கும் கொத்தனாருக்கு வணக்கமே. நாலு கிடைக்காம அலையிற மேசிரிக்கு வணக்கமே. வணக்கமே வணக்கமே. பல வீடுகளை கான்ட்ராக்ட் முடிச்சு பூஜாம போட்டு இருக்கு விஜயருக்கு வணக்கமே வணக்கமே. நாளைக்கு வாரம் இன்னைக்கு வாரம் ஒரு மாசமா தள்ளி தள்ளி போற மேசிரிக்கு வணக்கமே. மேசிரிக்கு ஒரு வணக்கமே. காலையில இவங்க எந்திருந்து காலையில காலம் சென்று விவசாயம் செய்கிற விவசாயிகளுக்கு
10 ரூபாய் 20 ரூபாய் வசூல் பண்ணி சரியா 12 மணிக்கு பிராந்தி கடையில் இருக்கிற மதுப்பிரியர்களுக்கு வணக்கமே வணக்கம் வணக்கமே வணக்கமே எங்கள் வணக்கமே வந்திருக்க அனைவருக்கும் வணக்கமே வணக்கமே எங்கள் வணக்கமே வந்திருக்க அனைவருக்கும் வணக்கமே வாங்க உட்காருங்க வந்தவாறு நிக்காதீங்க உட்காருங்க நீங்க வந்தவாறு நிக்காதீங்க போட போட மல்கத்தை விட்டு விலகி நீங்க மல்கத்தை விட்டு விலகி நீங்க பக்குவமா உட்காருங்க பாறையை விட்டு விலகி நீங்க பக்குவமா உட்காருங்க ஐயா வாங்க உட்காருங்க வந்தவாறு நிக்காதீங்க கோமாளி 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 அவரை ஏமாறி ஏமாளி கோமாளி 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 வந்திருக்கு பக்கம் ஒரு ஏமாளி 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 இதயத்துட ஒரு கோமாளி ஏமாளி 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 காத்திருந்த ஒரு ஏமாளி அம்மா மாதிரி ஆத்த மாதிரி பாருங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க ஐயா மாதிரி ஆத்த மாதிரி பாருங்க நீங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க தம்பி மேல தலைஞ்சு மேல பாருங்க கைவுடைய நாடகத்தை பாருங்க பாருங்க அம்மா மாதிரி ஆத்த மாதிரி பாருங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க அன்பு சகோதரர் சிறு கைதட்டி கைதட்டி தமிழ்நாடு முழுவதும் உலா வருகின்ற ஓய்வில்லாமல் நடித்துக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் கார்த்திக் ராஜா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் பொன்னாடை போர்த்தி எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய விழா குழுவினருக்கும் பெரியோர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்க வேண்டும். பேரன்பார்ந்த பெரியோர்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பெடுக்கும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்தை காண வருகின்ற வட்டார நாடகராசி மக்களே, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சிமு தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாயப்படி மக்களே, அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு திட்டமிட்டு கிடக்கும் திருட்டு கட்டைகளே. சில கம்பெனி இருக்கு, அண்ணன் ஊருக்கு போட்டு அத்தாச்சியை சோண்டலாம் மற்றும் காஜவாடுக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் வருகின்ற காவல்துறை அதிகாரி அவர்களே, ஊர் பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இளைஞர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, மாணவிகளே, குழந்தைகளே, குழந்தை செல்வங்களை மற்றும் வெளியிருந்து நாடகத்தை காண்பதற்காக ரூட்டு தெரியாமல் எங்கிட்ட போயிட்டு வருகின்ற அத்தனை அன்பு சொந்தங்களை வருக வருக என வரவேற்றுக் கொண்டு, எங்களுக்கு ரூட்டு தெரியல, நாடக அகரம் ஒரு ஆளுக்கிற நகரம் எங்கிட்ட வந்து சேர்ந்தாச்சு. ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். உண்மையிலே தமிழகத்தில் எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தா ஆடல் பாடல் வைக்கலாம், சரி. ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தா கிராமிய நிகழ்ச்சி வைக்கலாம், ஓஹோ. ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தா இது வைக்கலாம், எது வைக்கலாம், கரகாட்டம், ஓஹோ. ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருந்தா வில்லு பாட்டு வைக்கலாம், ஒரு 1 லட்சம் ரூபாய் இருந்தா கும்மி பாட்டு வைக்கலாம், கும்மி பாட்டு. ஒரு 80,000 இருந்தா இது வைக்கலாம், எது, டைவர்ஸ் நிகழ்ச்சி, டைவர்ஸ் நிகழ்ச்சியா. ஒரு 50,000 இருந்தா பிராந்தி குடி விழா. என்னது, அதுக்கு விழா நடத்துறாங்களா வேற? இப்ப பிராந்தி குடி விழானா யாருக்கு கை காசு போட்டு தண்ணி வாங்கி கொடுப்பேன், தண்ணியை குடிச்சிட்டு வாங்கி தந்தவனே போட்டு அடிக்கிறது, வாங்கி கொடுத்தவனே போடுது. என்னடா ஊர்ல பெரியாளா அப்படின்னு பிராந்தி குடி விழா. அதான் எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் காலத்துல நாடகம் தான் முக்கியம். அப்படி இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்க என் தம்பி இந்த குரூப்லாம் இளைஞர்கள். அண்ணே இவெல்லாம் யார் தெரியுமா? யாருப்பா அது? அப்பறங்க என் தம்பி இவங்கெல்லாம் யார் தெரியுமா? சொல்லுங்க. வருங்கால தூணுகள். தூணுகளா? கைமுட்டி மெம்பர்கள். கமிட்டி 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 மெம்பர்கள். இந்த உட்காருங்க தம்பி. யார் தெரியுமா? யார் அது? சச்சின் டெண்டுல்கர். எப்படி பேட்டு தண்டி இருக்கு. அவர் மகன் தம்பி சேபச்சந்திரன் அவர்கள். அவ யார் தெரியுமா? அது யாரு? அவன் தான் சடேச்சா. எப்படி 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 அடிச்சாம் பாரு ஜட ஜட ஜடன்னு. என்ன பேட்டா மூத்தறந்த வேற இந்த உட்காருங்க தம்பி. என் தம்பி இந்த இருக்க. அது யாரு? வேற தெரியுமா? வந்து கங்குலி. கங்குலியா? நக்குமாலை வச்சிருந்தா. நக்குமாலை அது பக்கத்துல பின்னால ஒருத்தன் உட்காருங்க. அவ யார் தெரியுமா? அது யாருங்க? அவன் தான் நோனி. டோனி. சீச்சி. இந்த குரூப்லாம் நல்லா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆண்டவனே நான் வளர்த்தா
நாடகத்தை நல்லா பார்த்துட்டு எவ்வளவு சந்தோஷமா கலகலப்பா நாளை காலையில பள்ளிக்கூடம் போயில ரொம்ப வேண்டிக்கிட்டே போவாங்க. என்னன்னு? ஆண்டவனே மாரியாத்தா கருப்பா டீச்சர் எப்படியா செத்து போயிடணும்டா. டீச்சர் செத்து போறோம் இப்படி படிக்க அவங்க பள்ளிக்கூடம் போகாம இருக்கலாம். அதுல நிறைய குரூப் இருக்கா. நல்லா இருப்பேன் ஒரு 8 மணிக்கு மேல வேறு என்னது நல்லா கிளம்பிடுவேன். ஆமா கார்த்திக் ராஜா பயனுடா கொடூரமா போடுங்கடா. அப்ப ஒண்ணு இப்ப ஒண்ணு 4 பேரும் சப்பானுடா. இந்த கம்பெனிலாம் இப்ப நல்லா இருக்கு சந்தோஷமா. காலையில ஒரு 8 மணியே போற பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டு எப்படி அவன் பள்ளிக்கூடம் போகவே மனசு இருக்காது. வயிற்றவே குத்தா சும்மா வயிற்று என்னது இப்படி 11 மணி நேரம் அழுதுட்டு அப்புறம் வேலைக்கு வைக்கல பேக்க தூக்கி போட்டு அதோட போய் வீட்டில் விளையாடுற குரூப்லாம் இருக்கு. ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். அவ்வளோ தாத்தா காலம் தாய்மாரெல்லாம் அப்படி முன்னால் வந்து உட்காருங்க. முன்னால் வந்து உட்கார்ந்தாத்தான் உங்களை பார்க்க எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. ஆமா எங்களை பார்க்க உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. ஆமா ஏன்னா ஊர்ல பல பிரச்சனை இருக்கும். எப்படி சவுண்ட் கொஞ்சம் வாங்கி நானே சுருக்குன்னு ஏத்துங்க. எனக்கு தான் முடியல. மைக்கு நல்லா தான் இருக்கு. எனக்கு ஒரு வாரமா முடியல. மாமியா மண்டையை போட்டுச்சு. உங்களுக்கு பொண்ணா கொடுத்துட்டு தானே 2 வருஷம் ஆச்சு. என்ன செத்தா இப்ப வந்து முடியல உங்களுக்கு? அதுக்கு அந்த கவலை எனக்கு பழக்கமா கொஞ்சம் பார்த்து இந்த தூரத்தில் இருக்கலாம் முன்னால் வந்து உட்கார்ந்தாட்ட. ஏன்னா அந்த கூட்டத்தை பார்க்க பார்க்கணும் எங்களுக்கு ஆர்வம் கூடும். ஆமா கூட்டம் குறைஞ்சிச்சுன்னா அப்படியே 100ல இருந்து 70க்கு வரும். அப்புறம் 30க்கு போயிடும். காலை விடிகிற வரை இருந்து நாடகத்தை ரசிகன் என்பதை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா இந்த தமிழகத்துல இந்த நாடகம் வைக்கிறதுக்கு இவங்க எவ்வளவு சிரமப்பட்டு கண்டிப்பா இந்த நாடகத்தை ஏற்பாடு செஞ்சு வச்சிருப்பீங்கன்னு இந்த விழா குழுவினருக்கு தான் தெரியும். முதல்ல ஒரு கூட்டம் போடுவாங்க. எதுக்கு? ஐயா 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 இருங்கடா. இவங்க கார்த்திக் ராஜா பயலுதான் சத்தம் இருங்கடா. இவங்க கைதட்டுலையும் பல வித்தியாசம் இருக்கு. எப்படி அண்ணே ஒரு ஊர்ல ஒரு வாத்தியார் இருந்தாரா. அந்த வாத்தியார் சொல்லியிருக்காரு இந்த பயலுகளை என்ன நீ என்னை எப்ப பார்த்தாலும் வணக்கம் சொல்லணும். அப்படி பாக்குற இடத்துல பாக்குற நேரம்லாம் என்ன மரியாதையா நடந்துக்கிறேன்னு வணக்கம் சொல்லணும். சொன்னவனா வார அந்த வாத்தியார் சொன்னவனா பயலுக்கு பயம் கொடுத்துருச்சு. எந்த நேரம் பார்த்தாலும் நம்மள வணக்கம் சொல்லணும்னு சொல்றான்னு. நடந்து போயில திடீர்னு சார் வணக்கம் சொல்லல என்ன திட்டுவாரா. ஒரு நாள் இப்படி தண்ணி பிடிக்க போயிருக்கா. தண்ணி கேணிக்கு தண்ணி இறக்கி தேனிக்கு தண்ணி இறக்க போகும்போது இறஞ்சிக்கிட்டு இருக்கிற வாத்தியார் பல்ட்டி அடிச்சு கேணிக்குள்ள விழுந்துட்டாரு. தவறி விழுந்துட்டாரு. விழுந்தவனா யாரோ கேணிக்குள்ள விழுந்துட்டாங்க. சரி அப்படின்னு வாலியை போட்டு பயில போட்டு இழுக்கிறாங்க. இழுத்தா இங்க இருந்து வாத்தியார் வராரு. வாலியில வந்துகிட்டு இருக்காரு. வராரு வாத்தியார் தலை தஞ்செல்லாம் விட்டுட்டு சார் வணக்கம் சார் சொல்றத செய்யணும்ல. வாத்தியார் தலை சார் தான் சொல்லியிருக்காரு. எப்ப சொன்னாலும் வணக்கம் சொல்லணும்னு இப்படி இழுத்துக்கிட்டே இருக்கல. அவர் தலை தெரிய கீழே விட சார் வணக்கம் இப்படி சொல்லி வாத்தியாரை கொண்டு விட்டாங்க. அதே மாதிரி இவங்க கைத்தட்ட பார்த்தா நம்மளை கொண்டு வருவாங்க. ஏன்னா அப்படி குரூப்லாம் இருக்கு. ஆனா உண்மையிலே என் தம்பி எல்லாம் பாத்தீங்களா அந்த இளைஞர்கள் எல்லாம் வருங்கால தூணுகள். தம்பி எல்லாம் அதே மாதிரி சந்தோஷமா வாழ்க்கையில நல்லா இருக்கணும். அதே மாதிரி படிச்சு ஒரு ஆளும் ஒரு வேலை பார்க்கணும். யாரெல்லாம் என் பிள்ளை ஒட்டியில நல்லா படிக்க வச்சுட்டேன். என்ன படிப்பு? என் மகன் சித்தாளுக்கு என் மகன் கொத்தனாருக்கு படிப்பாச்சு. எங்க சொல்லி தராங்க போனதுக்கு? எல்லாத்துக்கும் இப்ப படிப்பு வந்துருச்சு. நினைக்கிற மாதிரி இல்ல. இப்ப எல்லாத்துக்கும் படிப்பு வந்துருச்சியா. கேமராக்கு படிப்பு, சென்ட்ரிங் வேலை பார்ப்பதுக்கு படிப்பு, எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்க எல்லாத்துக்குமே இப்ப கல்வி வந்துருக்கு. முதல்ல பிஏ, பிகாம், எம்காம், அந்த காம், இந்த காம் இப்ப எல்லாத்துக்குமே கல்வி வந்துருச்சு. ஏன்னா இந்த காலத்துல கல்வி தான் முக்கியம். கண்டிப்பா. ஏன்னா இந்த கல்வி செல்வம் தான் அழியாத செல்வம். யாரும் களவாட முடியாத செல்வம். ஆமா நம்ம மண்டையே உள்ள விட்டாலும் கல்வி செல்வம் மட்டும் நிலைநாட்டி நிற்கும். ஆமா எல்லாரும் நல்லா படிச்சு ஆத்தா பெஞ்சோட கேட்டுக்கிட்டு இருக்கணும். இல்லைன்னா எல்லாரும் ஆளுக்கு ஒரு பீர் வாங்கி குடிச்சு குட்டி வச்சுரா போகணும். அப்பா நிறைய ஆளுங்க பிள்ளையெல்லாம் படிக்கிறாங்கன்னு காசு எல்லாம் கட்டி இங்க கோயம்புத்தூர் மெட்ராஸ் காலேஜுக்கு அனுப்புறாங்க. சரி பிள்ளை அங்க படிக்கிறான். அவன் ரூம்ல பீர் வாங்கி குடிக்கிறது யாருக்கு தெரியும்? படிக்கிறான் அனுப்ப அவன் பயலுக்கு பீர் வாங்கி விளையாட. ஏன்னா இந்த நாட்டுல குடிதான் பல குடும்பத்தை கெடுக்கிறது. ஆமா ஏன்னா இந்த நாட்டுல தமிழகத்துல எப்ப இந்த மது கஞ்சா என்னென்ன கூலிப்பு கிளிப்பு கோயில என்னென்ன சொல்றாங்க. கணேஷ் கோயில் அதெல்லாம் எப்ப ஒளியுதோ அப்பத்தான் நம்ம நாட்டுல எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது. ஏன்னா அன்னைக்கெல்லாம் நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன். என்னது நேத்து ஒரு வீடியோ சொல்லுங்க. பொண்டாட்டிக்காரி வெளிநாடு போயிட்டா. பிள்ளைகளை விட்டுட்டீங்க. சரி பிள்ளைகளை தகப்பன் பாத்துக்கிறேன். அவ பணம் அனுப்பலைன்னு 3 வயசு பையன் ஒரு 2 வயசு குழந்தைய போட்டு சித்திரை வருத்துறேன். போட்டு அடிக்கிறேன். கண்ணா பின்னாலும் அடிச்சு சித்திரை வருத்துறாங்க.
பொண்டாட்டி அப்படி என்னையா பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு நம்ம போய் பொண்டாட்டி போய் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்க தேவையா? இந்த குழந்தை செல்வத்துக்காகத்தான் நம்ம வாழ்கிறோமே. இந்த காலத்தில் கல்யாணம் காட்சி பண்ணி 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் குழந்தையே இல்லாமல் தவம் இருக்காங்க. ஏன்னா குழந்தை இருக்கிறதெல்லாம் போட்டு சித்திரை வருது, அதெல்லாம் பெரிய வேதனையாக இருக்குது. பாவம் என் தம்பியெல்லாம் ஒழுங்காக படித்து பள்ளிக்கூடத்துக்கு போயில பத்திரமா கவனமாக ஓரமாக போயிட்டு ஆத்தாப்பா சொல்ல கேட்டு வெளியால் எவன் கூப்பிட்டாலும் போகக்கூடாது. சொந்தக்காரனே சாக்லேட் வாங்கி தரணும் கூட்டி கொண்டு போய் கண்ணு 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்களாம். 2 கண்ணு 1 லட்சம் ரூபாய்க்கு போகுதான். ஆமாயா, எல்லாம் சின்ன பிள்ளை கண்ணு பவராக இருக்கும்ல. இப்போ எல்லாத்தையுமே விற்கிறாங்க. மனுஷன் இப்போ எப்படி பிழைக்க போகிறோம்னே தெரியலை. ஆனால் எண்ணெயெல்லாம் விற்க முடியாது. எண்ணெயெல்லாம் தூக்கிட்டு போனாலும் அவன் சோறு ஓட்டே விரட்டி விட்டுருவேன். பாப்பா உனக்கு சோறு வர முடியாது அப்படின்னு. இந்த ஹோட்டலில் பழமாடா கூட நீ பப்புனா என்னடான்னு, ஏன்னா நீனே 5 முட்டை சாப்பிட்ற அப்படின்னு சொன்னா எனக்கு கை கடுக்குதா பாட்டா. ஏன்னா அப்படி இருக்கு இந்த காலம். அதனால எல்லாரும் அமைதியாக இருந்து விடிகிற வரை இருந்து இந்த நாடகத்தை ரசிக்கணும். நான் வளர்த்த அந்த தெய்வத்தை எல்லாம் வணங்கி நம்ம ஊரில் வீட்டு இருக்கின்ற அந்த தெய்வம் நோட்டீஸா இருக்கு. ஆனால் என்ன கோயில் அந்த முருகனை வணங்கி இந்த பழனி ஆண்டவர், ஏன்னா சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்ல, சுப்பிரமணிக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை. அதனால எத்தனை தெய்வம் இருந்தாலும் அந்த முருகனுக்கு ஈடு இணையல. பால தண்டாயுத பாணி. ஏன்னா பழனி மலையில இருக்கிற சாமி பேரும் பால தண்டாயுத. ஆமா ஆமா ஆமா, இங்கேயும் பால தண்டாயுத பாணி தான். ஏன்னா சுக்க மிஞ்சிய என்ன சுப்பிரமணிக்கு மிஞ்சிய தெய்வம், நம்மளை வாழ வைக்கிற தெய்வமே சுப்பிரமணிய தெய்வம் தான். இந்த பால சுப்பிரமணியன் தான். அந்த தெய்வத்தின் அனுக்கிரகத்துல தான் இந்த தமிழகத்துல 10,000 கலைஞர்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அந்த முருகன் அனுக்கிரகத்தில் என்பதை தெரிவித்துக் கொண்டு நம்ம ஊரில் வீட்டிருக்கின்ற அந்த முருகனை வணங்கி பழனி ஆண்டவரை வணங்கி கலைப்பணியை துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா, சின்ன முருகையா சிங்கார முருகையா, சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா, சின்ன முருகையா சிங்கார முருகையா, கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலவையா, கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனையா, சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா. இந்த தம்பிகளுக்கு இந்த பாட்டு இப்படி போட்டா ஒத்து வராது. வேற எப்படி அவங்க எப்படி பாரு, வா முருகா வா முருகா வந்து வரோம் தாமுருகா, நாங்க காவடிய தூக்கிக்கிட்டு நாங்க கால்நடையா நடந்து வரோம். வாமுருகா வாமுருகா வந்து வரோம் தாமுருகா. அண்ணே மாதிரி வாமுருகா வாமுருகா வந்து வரோம் தாமுருகா, காவடிய தூக்கிக்கிட்டு நாங்க கால்நடையா நடந்து வரோம். நாங்க காவடிய தூக்கிக்கிட்டு நாங்க கால்நடையா நடந்து வரோம். வாமுருகா வாமுருகா வந்து வரோம் வாமுருகா. படந்த மலை பங்குனியில் தேரோடு மலை, பாசினல்ல படந்த மலை பங்குனியில் ஏரோடு மலை, ஐயா ஊசி படந்த மலை முருகா ராஜு காட்சி மலை, ஊசி படந்த மலை முருகா உத்தராஜ காட்டும் மலை. மாமுருகா மாமுருகா வந்து வரும் மாமுருகா. ஐநீட்டி பச்சை ஊத்தி கந்தன் உந்தன் பெயரழுதி கையெழுத்தி பச்சை ஊத்தி கந்தா உந்தன் பெயரழுதி ஓடிய கந்தன் வருவாருந்தால் முருகன் கவலைகளை தீர்ப்பாருந்தால், கந்தன் வருவாருந்தால் எங்கள் கவலைகளை தீர்ப்பாயா. மாமுருகா மாமுருகா வந்து வரும் தாமுருகா.
வேளாவுந்தன் பெயர் எழுதிய பெறலிட்டி பச்சை குத்தி விழாவுந்து பெயர் எழுதி வேலன் வாருவாரண்டா முருகா வேதனையை தீர்ப்பாரண்டா வேலன் வாருவாரண்டா முருகா வேதனைகள் தீர்ப்பாரண்டா மாமுருகா மாமுருகா வந்து வரும் மாமுருகா முருகா வா முருகா வந்து வரோம் தா முருகா இடியிடிச்சு மலவொலியே இடும்பன் குளம் தத்தளிக்க இடியிடிக்க மலை பொழியே இடும்பன் குளம் தத்தளிக்க இடியிடிச்சு மலவொலியே இடும்பன் குளம் தத்தளிக்க ஐயா வேலன் வாருவாரண்டால் வேதனைகள் தீர்ப்பாரண்டால் ஐயா வேலன் வருவாயா எங்கள் வேதனையை தீர்ப்பாயா மாமுருகா மாமுருகா வந்து வரும் மாமுருகா 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 வந்து வரோம் தா முருகா கைதட்டி 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 இதோ இதோ மத்தியிலே அப்படி பெண்கள்லாம் நல்லா கைதட்டுங்கம்மா புருஷனை மட்டும் முதுகுலே ஓட்டு குத்திரியெல்லாம் சங்கு சங்குன்னு நல்லா கைதட்டி உற்சாகப்படுது ஏன்னா கைதட்டினாத்த பிரஷர் குறையுதான் அல்ல அவுட்ரு ஏன்னா கை தட்டினாத்தான் பிரஷர் குறையுதான் ஓஹோ மனுஷன் பர்த்தே ஏறணும்னா இடுப்பை கடுக்கும் ஆமா 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 உட்கார்ந்து ஏறணும்னா கால் மரன்னு காலு சூவேரிக்கணும் இந்த கையை எப்படி வச்சோம்னா கை மரன்னு இருக்கும் ஆமா ஏன்னா இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு தான் கை தட்ட சொல்றேன் எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி ஆமா காவல்துறை அதிகாரி அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இங்கு வருகின்றிருக்கின்ற காவல்துறை அன்பு அவர்களை எங்களது நாடா குழுவினர் சார்பிலும் கிராமத்தின் சார்பிலும் வருகை என வரவேற்றுக் கொண்டு இங்கு வருகின்றிருக்கின்ற காவல்துறை அன்பு அவர்களுக்கு பொன்னாடை ஒத்து இருப்பதால் இங்கு வருகின்றிருக்கின்ற காவல்துறை அன்பு ஐயா 2 பேர் வாங்க இங்கு வருகின்றிருக்கின்ற காவல்துறை அன்பு அவர்களை மேடைக்கு வருகை என வரவேற்கின்றோம். இங்கு வருகின்றிருக்கின்ற காவல்துறை அன்பு அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பில் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஏன்னா பொன்னாடை ஒத்தையில கைதட்டல் ஏன்னா கைதட்ட ஏத்துக்கிறோம்னு அர்த்தம். கைதட்டல் உங்களுக்குலாம் ஏன் பொன்னாடை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ரொம்ப சிறப்பான ஏன்னா கைதட்டினா தான் எல்லா வகையிலுமே நல்லது. எதுக்கு காலையில எந்திரிச்சு வாக்கிங் போங்க எக்ஸசைஸ் செய்யுங்க ஏன் சொல்றாங்க எதனால எல்லாம் இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு தான் சொல்றது. அதனாலதான் ஊர்ல காப்பு கட்டி நான் வளர்த்த ஆத்தாக்க 8 நாளைக்கு பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி பெண்கள் சொன்னாலே சத்தம் வந்துருது அதுக்கே பொறுக்கல. பெண்கள்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட் மட்டும் 800 ரூபாய்க்கு தைய கூலி கொடுத்து தச்சு கூலி மட்டுமே 800 ரூபா. பின்னால நிலை 2 ஆர்ச்சி 2 கயறு 2 குண்டு. அது எதுக்கு குண்டு அதுக்கு எவனாவது முதுகுல சொல்றானோ மூக்குலே அடிக்க குறுப்பு சேலை கட்டி பெண்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த திருவிழா வந்தா பெண்களுக்கு ஒரு சந்தோஷம். திருவிழா வந்துருச்சுன்னா அடியே ஆத்தி எவ்வளவு கவலை இருந்தாலும் வராது. பல கடை யோசனை ஃபேன்சி ஸ்டோர் போகணும், நகை கடை போகணும், பியூட்டி பார்லர் போகணும், சேலை கடைக்கு போகணும். ஆமா இந்த பிரிவு எடுக்கணும். ஆம்பளைக்குள்ள அம்புட்டு பித்து கொண்டு வைத்துருவேன். எதுனால தலை 20 கிலோ கறி எடுக்கணும், 50 பிராந்தி பாட்டில் வாங்கணும். அதுதான் அதிக செலவா இருக்கு. நம்மால ஒரு 2 கடை தான். என்னது ஒண்ணு புராந்தி கடை, ஒரு கடை கொஞ்சம் கூடி வச்சுனா சாக்கடை. அங்கதான் போகணும். நிறைய ஆளு போதைய போட்டு அன்னைக்கெல்லாம் ஒருத்தனை பாக்குற வேலிக்கிற தூர்ல முட்டு கொடுத்து நிக்கிறேன். கீழே விழுந்துடக்கூடாது மரம் சாயிற மாதிரி இருக்குமோ என்ன அந்த சரக்கு அப்படி. அதனால வளர்த்த ஆத்தாக்கார அந்த குறுப்பு சேலை கட்டி அந்த 8 நாளைக்கு இந்த தெய்வத்தை வேண்டி அந்த முருகனே இந்த மாரியாத்தா காளியாத்தா கருப்பனை வேண்டி அப்படி கும்மி ஓட்டு ஆவாரு. அந்த சந்தோஷமே வேற. இப்ப கொட்டினா வச்சா இப்ப கொட்டினது ஒயிலாட்டம்.
அது மாதிரி அது ஒய்யாரமான இளவத்தங்கா அடி ஒயிலு சொல்லு ஒய்யாரமான இளவத்தங்கா ஒயிலு சொல்லு அவங்க ஒயிலாட்ட ஆடிட்டாங்க வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் அவங்க ஒண்ணு சேர்ந்து கும்மி விட்டுவாங்க. எப்படி அப்படி தன்ன நன்னானி தவறத பாருங்க வரத பாருங்க ரெண்டு பேரும் பொம்பளை ஆளு கும்மி ஓட்டுல பாப்பாங்க வலையா ஆளுக்கு ஒரு பக்கம் இப்படித்தான் கூட்டத்துல கத்துக்க பரவாயில்ல நம்மளால ஆம்பளை எப்படி நீங்க கும்மி ஓட்ட எனக்கு சிரிப்பு அப்படியே அது நம்மால இந்த பெண்கள்ல கும்மி விட்டுவாரு எப்படி அதுதான் தவறத பாருங்கடி வரத பாருங்கடி நல்லா செஞ்சு வரத பாருங்கடி அள்ளி மாலருக்கு அரளிப்பு தானடுத்து அள்ளி மாலருக்கு அரளிப்பு தானடுத்து அள்ளிப்பூ உனக்கு தானம்மா அடிமந்தம்மா மனசுரையே இங்கே பாரம்மா அமுத ஆனந்தே பஞ்சவரண கொட்டுக்காடி பெரிய பொல்லாத புருஷனை கண்டுகிட்டிய இங்க இல்லடா ஐயோ இங்க இல்ல அவங்க கும்மி ஓட்டையில பேசிக்கிறாங்க இங்க பேசுறதா நீங்க சொல்லி இங்க உள்ள அஞ்சம்மா அமுதா என்னை விளக்கு மாத்துல அடிச்சிடாம அவங்க அப்படி பேசிக்கிடுவா. ஆனா நம்மால ஆம்பளையால இடையில நுழையாம பாரு அது எப்படி அவங்க போட்ட கட்டி இங்க கண்ண தம்பி அமைதியா இருங்க ஐயா இப்ப வேண்டாம் அதுல நம்ம ஆளுங்க ஆமா பங்காளியை போட்ட சரக்கு கண்ணன் இருக்கா கண்ணன் இருக்கா அவங்க ஓட்ட கட்டிங்கி கண்ணன் நல்ல செவத்த பொம்பளையா இருக்கு அது யாருன்னே தெரியாது அன்னைக்கு தான் கண்ணுல தெரியும் அது பக்கத்துல நின்றுக்குருவேன் தலையை சீவிக்கிட்டு ஆஹா ஸ்டைலு அத்தாச்சி அண்ணன் வந்துட்டாளா அத்தாச்சி அது போதை இல்ல அது அத்தை வேணும் போதையில போய் அத்தாச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதோட 2 ரவுண்டு வருவான் பாரு எப்படி அப்படி தன்னாடி தவறத பாருங்கடி நல்லா செஞ்சு வரத பாருங்கடி அப்படி 2 ரவுண்டு போகும் 3ஆவது ரவுண்டு அத்தாச்சி இடுப்ப கிள்ளிடுவேன் அதோட அறுத்துக்கிட்டு மண்டே ஓட்டிக்கிட்டு முளைப்பாரி நடுவு ரோட்ல கிடக்கும் தெருவுல கிடக்கும் செம்பு ஒரு பக்கம் கிடக்கும் வேப்பங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும் பூசாரி வெறு மாதிரியே முழிப்பாரு என்னவா ஆண்டா முளைப்பாரி ஓட்டம்னு இப்போ நம்ம அளவுல அம்புட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிற்பாங்க எதுக்கு அது மாதிரிலாம் இல்லாம எல்லாரும் அமைதியா இருந்து ஏன்னா இந்த வாழ்க்கையில ஒற்றுமை முக்கியம் ஒற்றுமையா இருந்தாத்தான் நம்ம வாழ்க்கையில எப்பவுமே எதையுமே செயல்படுத்த முடியும் நீ பெரிய ஆளு நான் பெரிய ஆளுனா ஊர்ல திருவிழா நடக்காது பொங்கலோட வைக்க முடியாது அதே மாதிரி எல்லாத்துலேயும் ஒற்றுமை இருக்கணும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தொங்கிட மற்றும் என்ன கரத்திலும் புன்னகரமாய் விளங்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் நயினார் கோயில் ஒன்றியம் அகரம் கிராமத்தில் அல்வாழ்த்து வரும் ஸ்ரீ பழனி ஆண்டவர் ஆவணி பூஜை வைபத்தை முன்னிட்டு அகரம் கிராமம் திரு சண்முகம் வாசி குடும்பத்தார்கள் நடத்தப்படும் பிரார்த்தனை நாடகம் நடைபெறும் அனைவரும் காண வருவதற்கு அன்புடையில் நிகழும் மங்களகரமான பராபரிடம் ஆவணி மாதம் 7ஆம் தேதி சீசனை முடிஞ்சடா 7ஆம் தேதி திங்கட்கிழமை சரியாக 10 மணி அளவில் கோவில்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் தலைமை உயர் திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் திருப்பாலக்குடி சரகம் அதானே மாத்தி படிச்சிடாம முன்னிலை உயர் திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் அரசனூர் குரும்ஸ் இவர்கள் முன்னிலையில் இன்றைய தினம் புகழ்பெற்று நதியை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திரும நாடகம் சீர்திருமாறு இது பங்கேற்கக்கூடிய நாடகடியர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி தெரியப்படும் கடமை ஆகவே முத்தமிழை முறையாய் கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசு குட்டிவர் நடிப்பு சிவேந்தன் அன்பண்ணன் புதுகையைச் சேர்ந்து BK ராஜாராம் அவர்கள் வெறுங்கமடையிலே வேலன் வேடன் விட்ட நாக நடித்து காட்டுவார்கள் எதிகமனை உரையாடி குயில் ஒன்று குயிடும் கோகில வாணி அன்பு சோரி சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசு குட்டி வரும் புதுகையைச் சேர்ந்து அனிதா அவர்கள் வெறுங்கமடையிலே பள்ளியாக நடித்து காத்து வருகிறார்கள்
புராணங்களை கற்று நாடக உலகில் நிகரான என்று வெற்றி முறை சுட்டி வரும் அன்பொன்னன் திருச்சி அருகாமையில் உள்ள மாங்குடியைச் சேர்ந்த எம்பி கலைக்கண்ணன் அவர்கள் விரங்கமடைகளை நாரதராக நடித்து காத்து கொண்டிருக்கிறார். தமிழகத்திலே எத்தனை நாடகமா பார்த்திருக்கலாம். இன்னைக்கு நம்ம ஊர்ல நடக்கிற நாடகம் வந்து வள்ளி திருமண நாடகம் இல்லை. திடீர்னு வெள்ளி திருமணம் மாதிரி நடந்தால் நடக்கும். எப்படி ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க கலைஞர் எல்லாமே அம்புட்டு தலையில முளைச்சது. நீ பெரியாளா நான் பெரியாளான்னு ஒரு 2 மணி 2:30 மேல தெரியும் வள்ளி திருமணமா இல்ல வில்லி திருமணமான்னு. அதனால விடிய போதனாலடா சண்டாளா. ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க கலைஞர்கள் நல்லா பாடக்கூடியவங்க, நல்லா பேசக்கூடியவங்க. விடிகிற வரை இருந்து நாடகத்தை ரசிங்க. நிறைய ஆளுங்க பப்புன் டான்ஸ் முன்னா அப்படியே எந்திரிச்சு போறா. நமக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆறுமணியை கலையரசு, ஆறுமணியை சக்கரவர்த்தி, அன்பு மாப்பிளை சொக்குனாவட்டியை சேர்ந்த பெருங்கலூர் அருகாமையுள்ள சொக்குனாவட்டியை சேர்ந்த எஸ்.என். ஐயப்பன் அவர்கள் விரங்கமடைகளை ஆறுமணியை பின்பாட்டு இசைப்பார்கள். உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. நிதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு, நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும். உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. மனமுள்ளவர் குணமுள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும், தனமுள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும். மனமுள்ளவர் குணமுள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும், தனமுள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும். நாடெங்கும் சேமங்கள், வீடெங்கும் லாபங்கள், நாடெங்கும் சேமங்கள், வீடெங்கும் லாபங்கள், பாரெங்கும் நலப்பான வரம் வேண்டுமே, பாரெங்கும் நலப்பான வரம் வேண்டுமே. உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. பலே ரொம்ப சிறப்பாக சித்த அன்பு மாப்பிள்ளைக்கு சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாப்பிள்ளை புதுகையைச் சேர்ந்த சுதர்சன் அவர்கள் விரங்கமடையிலே மிருதங்கம், தபேலா, டோலக், தவறு சேர்ப்பார்கள்.
பார்வதிய பார்க்கல ரொம்ப சிறப்பாக செத்து அன்பு மாப்பிளை சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு கைதட்டின உடனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிள்ளையர் அதிரடி மன்னன் புதுகையை சேர்ந்து ஏகே அருள் அவர்கள் விருகமடையிலே ஆல்ரவுண்ட் முகசி செய்வார். ஹலோ பார்க்க மாட்டாரு நிமிந்து பார்த்தா ஏத்த சொல்லுவிய பலே 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 ரொம்ப சிறப்பாக முகர் சிங் வாசிக்கணும் முகர் சிங்
பலே பலே ரொம்ப சிறப்பாக இசைத்த ஆல்ரவுண்ட் முகர்சிங் இசைத்த அன்பனுக்கு நெஞ்சார்ந்து நன்றி. ஏன்னா அது மாதிரி முகர்சிங் வாசிக்கிறதுனா ஒன்று நம்ம திரைப்படத்துறையில் பார்க்கலாம், ஒன்று பெரிய பக்தி நிகழ்ச்சியில பார்க்க முடியும், கர்நாடிக்கு கச்சேரியெல்லாம் பார்க்க முடியும். ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பனுக்கு நெஞ்சார்ந்து நன்றி. இதே மாதிரி வாசிப்போம் நான் வாங்கினேன் இவர்கிட்ட. நான் வீட்டில் உடனே வாசிப்போம் பார்த்தேன், வீட்டில் சொல்லிட்டா நீங்க இதை பல வேணாம் அப்படின்னு. நீங்க வாசிக்கிறது அவங்க என்னன்னு சொன்னாங்க, அவங்க சொல்லிட்டாங்க இது லேசா அந்த நரம்பு ரொம்ப வெட்டி போச்சுன்னா போச்சு. எந்த நரம்பு? அதுல ஒரு நரம்பு இருக்கும். ஆமா, அது லேசா கட்டாச்சுன்னா நாக்க வெட்டி போறோம். நாக்க வெட்டினா அவங்க ஏன் கொலைப்படுறாங்க? வீட்டுல நீங்க நக்க முடியாது. ஐயா நான் வீட்டுல சமையல் வேலை பார்ப்பேன், அந்த உப்பு புளி எல்லாம் பாக்குறது, அதனால சொல்லிட்டா வேணாம், அதோட நான் விட்டுட்டேன். ஆனா ரொம்ப சிறப்பாக விஷயத்தை அன்பனுக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் அன்பு சித்தப்பு சக்திவேல் அவர்கள், ஆமா சக்திவேல் அவர்கள் விறகுமலையில தாளம் செய்ப்பார்கள். ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்னை குறைச்சிட்டேனே சுத்தமா, ரொம்ப எல்லாமே கம்மியா என்ன ஆளாலும் வந்து குறைச்சு விட்டேனே நல்லா இருந்தது. ஏன்னா இந்த ரொம்ப சிறப்பாக இசைத்த இசை சக்கரவர்த்தி என்ற நன்றி என்று கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீனமைப்பு பெரியநாயம்மன் சீன்ஸ் உரிமை என்கேஆர் புதுக்கோட்டை ரொம்ப சிறப்பான முறையில் சீனமத்திற்கு அன்புலங்கள் சார்ந்து நன்றி என்று கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு கல ஆரசம்பது ஒன்றாவது விட்டாங்க. கருப்பையா மெஸ் ஏசியில் ஒன்றா விட்டாங்க. மட்டனுக்கு மட்டனு, சிக்கனுக்கு சிக்கன், மீனுக்கு மீன், முட்டைக்கு முட்டை, நண்டுக்கு நண்டு. உபசரிப்பு ரொம்ப சிறப்பான உபசரிப்பு, சாப்பிடத்தே முடியல. 4 மீன் தின்றுருக்காங்க. உண்மையிலே ரொம்ப சிறப்பான ஏன்னா வாழ்த்துறை சாப்பாடு தான். என்ன வேணாலும் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு ஆளு தான், பலமாரத்தையும் ஆள் இல்லை. நானே அள்ளி வச்சுக்கிட்டேன், இந்த ஆள் வைக்க மாட்டான்னு. நானே முட்டை பொரியல் கிரியல் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அள்ளி வச்சு நாங்களே சாப்பிட்டோம். ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு செய்த இந்த விழா குழுவினருக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்து வணக்கம். ஏன்னா சாப்பாடு தான் அவன் வாழ்த்துறது. அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர் போயிருந்த திண்டுக்கல் பக்கம் நாடாடியரெல்லாம் வாங்க சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டாங்க. போய் சாப்பிட உட்காந்தாச்சு, இலை ஓட்டாச்சு, இலையில தண்ணி போட்டாச்சு. சரி, நீங்க இலை ஓட்டவன் தண்ணியை போட்டாச்சு. அப்படித்தானே இருக்கணும். கூட்ட வச்சு சோத்தை வச்சு குழம்பு ஊத்தி பிணைஞ்சு சாப்பிடத்தான் போனு. அங்க இருந்து ஒரு அண்ணன் வந்தார். தம்பி இங்க பபுன் அடிக்கிறாருன்னு கேட்டார். சரி அண்ணே நான் தான் சொன்னேன். சரி சரி சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிட்டார். இன்னொரு அண்ணன் வந்தார். தம்பி இங்க பபுன் அடிக்கிறாருன்னு கேட்டார். அண்ணே நான் தான் சொன்னேன். சரி சரி சாப்பிடு 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 அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிட்டார். சரி இன்னொரு அண்ணன் வந்தார். தம்பி இங்க பபுன் அடிக்கிறாருன்னு கேட்டார். யாப்பா அப்படி? அண்ணே நான் தான் சொன்னேன். சரி சரி சாப்பிடு, மணி இப்பவே 10 ஆச்சு, நீ சாப்பிட்டு நடிச்சு பொலண்ட அப்படின்னு சொன்னா சோறு நீங்க மனசு வருது சாப்பிடுறதுக்கு. ஆனா இன்னைக்கு ரொம்ப சிறப்பான உபசரிப்பு சாப்பாடு ஏற்பாடு செய்து விழா குழுவினருக்கு விழா குழுவினர் ஏற்பாடுல ஆர்எஸ் மங்கலத்தில் கருப்பையா மெஸ், ரொம்ப கருப்பையா மெஸ் தானே, ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு அன்பு உள்ளங்களை சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாடகத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான் ஒளிபரப்பி அமைக்க சொல்லிங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபரப்பி வந்திருக்கும் ஒளிவலி அமைப்பு பாலன் ஆடியோஸ் பி கொடிக்குளம் பாலன் ஒளிபரப்பி அன்புகளை சார்ந்து நன்றி என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசு அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரணி அப்படி அந்தமான் புகழ், டெல்லி புகழ், சிங்கப்பூர் புகழ், புதுகை ராணி அவர்கள் வருகிறவர்களே நம்ம கடவீதி கலகலப்போ அக்கா மகள் இப்ப நடந்து வந்தால் நம்ம பஸ் ஸ்டாண்டு பளபளப்போ சகிலி இது பறந்து வந்தா அவ பின்னி முடிச்ச அந்த 2 சடையும் அவ எட்டு எடுத்து இவ வச்ச நடையும் கடவீதி கலகலப்போ காமகள் இப்ப நடந்து வந்தா நம்ம பஸ் ஸ்டாண்டு பளபளக்கும் இந்த பச்சை கிளி இது பறந்து வந்தாய். வயலில் பாட்ட பாத்தியா அந்த பொம்பளை பிள்ளை பேர் சொன்னா அத்தாச்சி வரப்போன்னு அந்த சந்தோஷம். கடவீதி பளபள கிளப்பி விட்டு ஆளை உட்காந்துருக்கவர அவன் என்ன சர்க்கஸ் பண்ற மாதிரி காமக நடந்து வந்தா திருப்பி வந்தா. உண்மையிலே இது மாதிரி சந்தோஷமா இருக்கேன். என் தம்பி எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இது மாதிரி தான் இருக்கேன்.
நான் இவ்வளவு கலகலன்னு சந்தோஷமா இருந்தாத்தான் அடுத்தவளுக்கு தொந்தரவு இல்லாம எப்படி நல்லா கை தட்ட ஒரு சிரிக்க அந்த சந்தோஷமா அப்படி இருந்தாத்தான் நாடகம். நிறைய ஆள் தண்ணியை போட்டு கொலையா கொள்ளுவேன் நம்மள. அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர்ல போய் கோமாளி வந்துட்டு கூட ஒரு ஆள் கேட்கிறேன் வெட்டி குதி எப்படா வர ரொம்ப மரியாதையா அதான் தேவல. அன்னைக்கு ஒரு ஊர்ல போய் கோமாளி வந்துட்டு சொன்னேன், தம்பி பப்பருக்கார் தம்பி நீங்க நடிச்ச போதும் பிறந்தது போது உள்ள போயிட்டு டான்ஸுக்கார பள்ளி வர சொல்லினாரு. சரி டான்ஸை விரும்புறான்னு உள்ள போயிட்டு டான்ஸுக்கார பள்ளி வர சொல்லிட்டு அந்த பிள்ளை அந்த அத்தியா அந்த குரூப் தான் அவரு இப்பத்தான் கதை சொல்றேன். வயசு என்ன அந்த பொம்பளை பிள்ளைய பார்த்துட்டு நீ போய் தூங்க. வயசெல்லாம் சும்மா இருக்கு இளவட்டம்லாம். இந்த என் தம்பியரே சும்மா இருக்காங்க. என் தம்பி ஒரு வயல நாயம். ஆமா சரி அத்தாச்சி ரத்தம் துடிக்குதுக்கலாம். இளவட்டம் துடிக்குதுன்னு கிடக்குதுல வரைங்க. அந்த பையன் இளவட்ட பையன் தான் ஒரு தொன்ன புத்தி. உங்க கம்பெனியா? அப்படி இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஆசை கண்டிப்பா இருக்கும்ல. ஊர்ல பெரிய தொழிலாளியா இருப்பேன், அந்த ஆளு பாரு எல்லாரும் எந்த பழக்கமும் இருக்காது, கெட்ட பழக்கம் எதுவும் இருக்காது, தண்ணி கிண்ணி பிடி சிகரெட் இருக்காதுயா. ஏன்டா அப்படி குடிக்கிறியா, ஏன்டா அப்படி போயில வருவியா புத்தி சொல்லுவாரு. அப்படி இப்படின்னு சொல்லுவேன். தூங்கிக்கிட்டு திடீர்னு அட்டாக்குல செத்து போயிடுவேன். நல்லா பிராஞ்சி குடிப்பேன், ஒரு நாளைக்கு 13 பாட்டில் குடிப்பேன். இதே வேலையா 100 ஆயுசுக்கு இருப்பேன், எந்த நோய் நொடி இருக்காது. ஆமாங்க, சுகர் பிரஷர் எதுவும் இருக்காது. நல்லா வேலை வட்டி பார்ப்பேன். அவன் பார்த்தா பொம்பளை விஷயத்துல பெரிய வீக்கா இருப்பேன். ஒருத்தனுக்கு சில ஆளுக்கு வேலையே ஒழுங்கா எந்த வேலையும் தெரியாது. அவன் பார்த்தா பல கான்ட்ராக்ட் இன்ஜினியரிங், இந்த வீடு நான் கான்ட்ராக்ட் பண்ணது, இதை நான் தான் கட்டினேன் அப்படின்னு ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு ஆள் அது மாதிரி அவருக்கு அது மாதிரி அவருக்கு லேடிஸ் ஆசை. லேடிஸ் ஆசை. என் தம்பிகளுக்கு ஏன் ஆசை, கார்த்தி ராஜா பயல் கடா. ஆமா அப்பன்னு இப்ப 4 பேர் சப்பன் சொல்ல மாதிரி. ஏன்னா ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஆசை. அதனால அமைதியா இருந்து நாடகத்தை செய்ய. இன்னும் கொஞ்ச நேரத்துல அண்ணன் சொன்ன மாதிரி பொம்பளை போய் வரணும், தயாராகிட்டு இருக்கு. அத்தாச்சி வர போறாங்க. அத்தாச்சி நல்லா ஜோரா இல்ல அருமையான பீசுறாடு. விட்டுறாதிய வாய்ப்பு நல்லா விட்டுறாதிய. அதை காட்டில் இவங்க ஏன்னா இன்னைக்கு அருமையான பீஸ். மணி ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க, நீங்க தான் லேட் பண்றீங்க. ஏன்னா மணி ஆச்சுன்னு சொல்றீங்க. இப்ப நான் வந்து என்ன சொன்னேன், நோட்டிஃபிகேஷன் படிச்சேன், வேற எதுவுமே சொல்லல. அந்த நம்மளா இருக்க ஆம்பளையா இருக்க பேண்ட் எடுத்து டக்குன்னு இந்த பையன் 2 பாட்டு படிக்கவும் நான் பழச்சிட்டு வந்துட்டேன். ஆமா பொம்பளை பிள்ளை அதை ஏன்னா அப்ப முடியாத போட்டு கொள்றியா சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்றேன்னு கேட்டும் பேசுறாங்க. மணி ஆனங்கள் தெரியாது. அந்த புள்ள பேண்ட் மாட்டி ஏற்கனவே அந்த புள்ள கடுப்புல இருக்கு. எதனால பப்புன்னு போறான் பழிச்சுன்னு வந்துடுறேன். அதுக்கு இப்பதான் பாவாடை மாட்டி சட்டி மாட்டி பெட்டிக்கோடு மாட்டி அது மாட்டி வரும்னே. நம்ம வரும் ஆம்பளை ஆளு பழிச்சுன்னு வந்துடலாம். கிளம்பாய் கொஞ்சம் அமைதியா இருந்து நாடகத்துறீங்க. நேரம் நாடகம் ஆரம்பிச்சு லேட் ஆயிடுச்சு. 10:40 தான் நாடகம் ஆரம்பிச்சான். ஏன்னா அப்புறம் போய் எங்களை போய் கூட சொல்லிக்கிட்டு அண்ணே உள்ள போயிட்டு அவங்கள வர சொல்லுங்க இவங்க வர சொல்லுங்கன்னு சொல்லாது. அது இன்னும் மேயிற மாட்டை தட்டி குட்டியாச்சு ஆக்குற மாதிரி ஒயிலாட்டம் ஆடினாங்க. நாடகம் ஆரம்பிக்கிறதா கரெக்டாக 10 மணிக்கு ஆரம்பிக்கணும், இல்லைன்னா 10:10க்கு நாடகம் ஆரம்பிக்கணும். நீங்கள் 10:30 தான் இங்கேயே வந்தீங்க. அப்புறம் 10:30க்கு சூடம் கொளுத்தி அப்புறம் நெருப்பு பற்ற வச்சு அப்புறம் பத்தி சொருவி அப்புறம் பொன்னாடை ஊற்றி பல வேலை இருக்குது. பாவம் திருவிழா எனக்கு பெரிய விஷயம். இந்த நாடகம் நடத்துறதுக்கு இவ்வளோதான் சிரமப்பட்டவர்களுக்கு தான் தெரியும். முதல்ல ஒரு கூட்டம் போடுவாங்க, எதுக்கு அதுல 2 பேர் மட்டும் வராம இருப்பேன். அவன் சௌரிய மயிலுக்கு வர மாட்டீங்கன்னா என்னடா கூட்டம் மயில் ஓடுறியா அப்படின்னு சொல்லி அந்த கூட்டம் கலைஞ்சு போயிடும். மறுவாடிக்கு அந்த கூட்டம் போடுவாங்க. சுப்பிரமணி முனியாண்டி மட்டும் வராம இருப்பேன். அப்ப நாங்கெல்லாம் இழுச்சா வேலை இல்லாம வெட்டு என்னடா கூட்டம் போடுறியா கலைஞ்சு போயிடும். மறுவாடிக்கு ஒரு கூட்டம் போடுவாங்க. அது எப்படி? அதுல ஊருக்கார பேச நாடாம் பார்க்க ஆளு வருது வரல நம்ம முருகன் பழனி ஆண்டவர் நாடா பாப்பாடுறான் போதும் அப்படின்னு ஒரு ஆள் ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் இருந்தாலும் சரி 10 பேர் இருந்தாலும் சரி 5000 தான் 5000 தான் வரி, 10,000 தான் 10,000 தான் வரி. வரியை போட்டு நாடகத்தை வச்சு மைக் செட் கட்டுவாங்க கொடுக்கணும், கொட்டையாக்கி கொடுக்கணும், காவல்துறை பெர்மிஷன் வாங்கணும், சாப்பாடு சொல்லணும். எவ்வளவு சிரமப்பட்டு நாடகத்தை நடத்துறான். இந்த நாடகத்தை கெடுக்கிறது வெறும் 165 ரூபா தான் செலவு. என்ன 125 ரூபா செலவு? அது ஈஸியா தண்ணியை போட்டு பேசாம பாரு. என்ன நாடகம் நடத்துறாங்க, என்ன ஒண்ணு சரியில்லையே. பப்பு தண்டி பொலியர் மாடு மாதிரி வந்து காசியா குண்டிய ஆடிக்கிட்டு பொம்பளை எப்பத்தான் வர சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வரி கொடுத்த கம்பெனிலாம் ஜெவனின்னு இருக்கும். இந்த கோயிலுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது. அந்த குரூப் தான் நம்மளை போட்டு பாடாப்படுத்துறது. வேற அமைதியா இருந்து நாடகத்தை ரசிங்க. அன்பு சொன்னங்களே அதே மாதிரி பைக்கில் கோயில பார்த்து ரொம்ப கவனமா போங்க. அண்ணே தங்கச்சி அக்கா அப்பா தம்பி எல்லாரையும் கும்பிட்டு கேட்குறேன். வண்டியில் போயில ரொம்ப கவனமா பாதுகாப்பா போகணும்.
காவல்துறை அதிகாரி ஐயா சொல்றாங்கன்னா ஹெல்மெட் மாட்டி போகணும்னா ஹெல்மெட் மாட்டி போகணும். ஏன்னா நம்ம பாதுகாப்பு தான் நம்ம சொல்றாங்க. ஏன்னா கை முடிஞ்சிட்டா வேற கையை எடுத்து வச்சிடலாம், கால் போச்சுன்னா வேற காலை எடுத்து வச்சிடலாம், ஒரு குஞ்சே போயிட்டா வேற குஞ்சோட வாங்கி வச்சிடலாம். இப்போ எல்லாமே வந்துருச்சு, லப்பர்ல இருக்கு. ஆமா, அதே மாதிரி தலையில் அள்ளிவிட்டா எதுவுமே சரி பண்ண முடியாது. அதுக்காகத்தான் காவல்துறை அதிகாரியா ஹெல்மெட் மாட்டி போங்க, ஹெல்மெட் மாட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க. நீங்க மாட்டா போடுறது அதுக்கு அந்த ஆளு அந்த கடுப்புல போட்டு நம்மளை போட்டு அடிச்சு மண்டையை உடைக்கிறது. அதனால தயவு செய்து ஹெல்மெட் செய்யோ போட்டு கொள்ட்டா எங்க சண்டா. இப்பதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கு தான் கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி பிராந்திலாம் குடிக்காதீங்க, உங்களை கும்பிட்டு கேட்குறேன். ஏன்னா நம்ம கறகு சாப்பிடுவோம், கட்டிங் சாப்பிடுவோம், அப்புறம் ஒன்று சாப்பிடுவோம், அப்புறம் 1 ஆகும், அப்புறம் யாராவது ஒரு வருஷத்துக்கு முன்னால நம்மளை நோத்தான்னு சொல்லியிருப்பேன், அவனை அடிப்போம்னு சொல்லுவான். அவன் செத்து சுடுகாடு போயிருப்பேன், அவன் வீட்டை போய் தட்டுறது, அவனை அடிக்காம விட மாட்டேன். போதையை போட்டு ஆள் இருக்கவே தெரியாது. இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்கு இவ்வளோ சரக்குல. ஏன்னா சரக்கு சாப்பிட்டோம்னா சில ஊர் நல்லா சரக்கு சாப்பிடுவான், அப்புறம் செரிமான பிரச்சனை வரும், அப்புறம் வயிறு வீங்கும், அப்புறம் ஒன்றுக்கு இருக்க முடியாது, அப்புறம் லிவர் இதாகும், அதோட மண்டையை போட்டுருவோம். ஏன்னா சரக்கு தான் அந்த வாழ்க்கையை கெடுக்கிறது. அதை பார்த்து ரொம்ப கவனமாக இருங்க என்பதை செய்து கொண்டு இப்போட ஒரு வீடியோ பார்த்து முந்தா நாள் நடந்திருக்கு சென்னையில். பாவம். ஏன்னா நம்ம ஊரில் சில ஊரில் வெட்டுறதை பார்த்துருக்கேன், குத்துறதை பார்த்துருக்கேன், கொல்றதெல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ வீடியோவில் பார்க்குறேன், ட்ரெயின்லேயே போகல ஒரு பொம்பளை பிள்ளை வெட்டி கறியை தனியாக எலும்பு தனியாக ஒதுக்கி தலையை மட்டும் ஒரு பேக்கில் வச்சு பேக்கிங் பண்ணிட்டாங்க. கறி தனியாக எலும்பு தனியாக குடல் தனியாக அதெல்லாம் பிரியாணி சட்டியில் ஓட்டு பிரட்டி மசாலா ஓட்டு பிரட்டி காய்கறி வேக போடுற மாதிரி வேக போட்டு பிரியாணி சாப்பிட்ருக்காங்க. உண்மையில் இப்போத்தான் அந்த வீடியோ பார்த்தேன். ஆனால் என்ன மனுஷன் வாழ்க்கைன்னே தெரியல. ஒரு சைக்கோ என்ன மனுஷன் என்ன தான் செய்யலாம், அப்படி என்ன அதில் இருக்குன்னே தெரியல. பாவம், ஒரு பொம்பளை பிள்ளைய போட்டு சித்திரப்படுத்திருக்காங்க. பாவம், நறுக்கி பிரியாணி சட்டில் போட்டு கிண்டிருக்காங்கண்ணே. பிரியாணி கிண்டுற மாதிரிடா. இப்போ தான் நான் வீடியோ பார்க்குறேன். பிரியாணி கிண்டுற மாதிரி கிண்டி மசாலா போட்டு நான் வளர்த்த ஆத்தாக்க தாய்மார்களே, என் சகோதரியில் உங்களாம் கும்பிட்டு கேட்குறேன். பொம்பளை பிள்ளைலாம் பார்த்து ரொம்ப கவனமாக இருங்க. யாராவது லவ் பண்ணுறேன் மயிரை பிடுங்குறேன்னு சொல்லிலாம் போகாது. கூட்டிகிட்டு போய் அங்கிட்டு போய் அன்னைக்கெல்லாம் பார்க்குறேன் 13 வயசு பொம்பளை பிள்ளைய. அன்னைக்கு பார்க்குறேன் 13 வயசு பொம்பளை பிள்ளைய ஒரு பையன் லவ் பண்ணணும்னு சொல்லி கூட்டி போயிருக்கேன். ஒரு லவ் பண்றவன் கூட்டிட்டு போனா ஒரு ஆலயத்துக்கு கூட்டி போகலாம், ஆமா, ஒரு சுற்றுலா தலத்துக்கு கூட்டி போகலாம். இங்க இருந்து கூட்டி போயிருங்க, வெறும் மலைகளுக்குள்ள கூட்டிட்டு போய் அந்த பிள்ளைய 7 பேர் சேர்ந்து அந்த பிள்ளைய கெடுத்திருக்காங்க. கெடுத்து அது மட்டுமா வித்த தண்ணி கம்பி எடுத்து பெண்ணுறுப்புகளை விட்டுருக்காங்க. அதெல்லாம் பெரிய வேதனை. பாவம், உங்களெல்லாம் கும்பிடு கேட்குறேன். வளர்த்த ஆத்தாக்க தாய் குளங்களே, பெண்கள்லாம் ரொம்ப சுதாரிப்பாருங்க. லவ் பண்ணுறேன் மயிரை பிடுங்கணும்னு பண்ணுறதுக்கு மறந்த குடி செத்துருங்க இல்லைன்னா. ஆத்தா பெண் சொல்கிறத கேட்டு பொண்ணை பார்த்து கல்யாணம் காட்சி பண்ணி சந்தோஷமாக இருங்க. ஏன்னா இந்த நாட்டில் அப்படி நடக்குது, பெரிய பிரச்சனை. அன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்குறேன், 3 வயசு பிள்ளைய ஒருத்தன் தலைவால் அடிக்கிறேன். கள்ள தொடர்புக்கு அவன் இடைஞ்சலாக இருக்கான். அந்த பிள்ளை என்னவோ கருது கட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாயா. ஒரு 3 வயசு பிள்ளை. உங்களை கும்பிட்டு கேட்குறேன் அன்பு சொந்தங்களே, வளர்த்த தம்பி அண்ணே அக்கா எல்லாரையும் கும்பிட்டு கேட்குறேன் என்பதை சொல்லி பார்த்து ரொம்ப பாதுகாப்பாக இருங்க. அன்பு சொந்தங்களே சொல்லி உள்ளே போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்கிறேன். இதுக்கு மேலே ரொம்ப பேசணும்னா போட்டு அறுத்து குமிக்கிறேன்னு சொல்லுவீங்க. நன்றி வணக்கம் அன்பு சொந்தங்களை என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த கைதட்டி உற்சாகப்படுத்திய அன்பு தம்பிகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பக்தோடி பொதுமக்கள் பெருந்தலாக வருகை படிக்க அகரம் கிராம பொதுமக்கள் மற்றும் குல தெய்வக்காரர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை பிரார்த்தனையாக நடத்திருக்கும் அகரம் கிராமம் சண்முகம் வாசி குடும்பத்தார்கள் நினைத்த காரியமெல்லாம் நிறைவேறணும். ஏன்னா இந்த தெய்வத்துக்காக இந்த நாடகத்தை ஏற்பாடு செஞ்சு இந்த சண்முகம் வாசி அவங்க குடும்பம் பல்லாண்டு காலமாக அந்த பழனி ஆண்டவர் அனுக்கிரகத்திலும் எங்களது எப்பவுமே தெய்வத்தின் அனுக்கிரகம் நினைத்த காரியமெல்லாம் நிறைவேறணும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை அமைத்திற்கு நாடக அமைப்பாளர் நம்ம ஊருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய எனது பாசமிகு அன்பு அண்ணன் அகரம் எஸ்கேஜி விஜயகுமார் ராஜநடிகர். அன்னை முதல் பெட்டி வாச்சாரு, விஓ இருந்தார், இப்போ ராஜநடிகர். ஏன்னா நம்ம ஊரில் ஒரு ஆளுக்காரர் நமக்கு தான் பெருமை, ஊருக்கே பெருமை. ஒன்று எருதுகட்டு மாடு பெருமை சேர்க்கும், இல்லைன்னா ஒரு கபடி பிளேயர், இல்லை ஒரு கிரிக்கெட் பிளேயர், இல்லைன்னா ஒரு நாடகத்திரையர், மாடுபிடி வீரர், இல்லைன்னா இராணுவ வீரர். மேலே ஏன்னா ஒரு பெருமையை சேர்க்கறது தான் அன்பு அண்ணன் அகரத்தை சேர்ந்த எஸ்கேஜி விஜயகுமார் ராஜநடிகர் அன்பன் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லை, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில்
குறைஞ்ச செலவுனா 70,000, குறைஞ்சதுன்னா கூடனா 1 லட்சம், அதுக்கு மேல? அதுக்கு மேல 1.5 லட்சம் வரை நாடகம் நடக்கும். எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் அன்னை அகரத்தை சேர்ந்த விஜயகுமார் அவர்கள் தொடர்பு கொள்ளுங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தூங்கின நன்றி என்று கலந்த வணக்கம். மற்றும் நாடகத்தில் வீடியோ கருத்து எனது பாசமிகு அன்பண்ணன். ஏன்னா எந்த ஊர் நாடகம், என்ன மாவட்டம், என்ன தாலுகா, என்ன கிராமம் அப்படின்னு ஃபேஸ்புக் ஐடியில் கோமாளி ரசிகன் போட்டீங்கன்னா நம்ம நாடகம் காலையில் ஒரு 10 மணி 11 மணிக்குள்ள வீடியோ வந்துடும். கோமாளி ரசிகன் ஐடி மற்றும் நாடக கலையோட யூடியூப் சேனல் கனியவர்களுக்கு சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னே, எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரிய, என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னே நாம. பொம்பளை நோக்கத்திலிருந்து எங்க 2 பேரை சொல்லல. நீங்க படுத்தின பாட்டுல இந்த ஆளுக்கு படுத்தினா அது பொம்பளை வர சொல்லுன்னு அந்த ஆளு சொல்லாம அந்த ஆளு சண்டைக்கு வருது. இல்ல கோச்சுக்கிறாம இங்கிட்டு நான் உத்தியாலும் தெருவில் அடிச்சேன். நீங்களாம் அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கு அந்த மைத்திரர் விஜய் டிவி புகழ், திரைப்பட நடிகர், யூடியூப் புகழ், இன்ஸ்டா புகழ், மருதங்குடியை சேர்ந்த மருதமணி பயனாடா தமிழாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் எளிமையை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் என்று உங்கள் அன்பையும் ஆசிரியர் காத்துக் கொண்டிருக்கும் திணையத்துறை சேர்ந்த கார்த்திக் ராஜா பபுன்காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணி நன்றி அணிகாங்க. என்ன செய்ய போறோமோ அண்ணே நல்லே, எப்படிதான் என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னே நாம, எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரியண்ணே. என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னே, எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரியண்ணே. அளவுக்கு மேலே சுருட்ட பார்க்கிறான். இளவோயில குறுக்கு வரியில சம்பாதிக்கிறான். என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னே நாம, எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரியண்ணே. சின்ன சிரிச்செல்லாம் சிகரெட் குடிக்குது, சித்தம் பண்ணுகிட்ட தீப்பட்டி கேட்குது. சின்ன சிரிச்செல்லாம் சிகரெட் குடிக்குது, சித்தம் பண்ணுகிட்ட தீப்பட்டி தாண்டா குடிக்கிறாய் கேட்டாக்கா உன் மேல எத்தமாத்துக்கள் சொல்லுதாக்கா. பாரப்பா பரணியப்பா பட்டணமா பட்டணமா போயிட்டு வாரணப்பா தாஞ்சோட வாரணப்பா பாரப்பா பரணியப்பா. இது முதலா வரும் பாட்டு, நீங்க நினைச்சத்தாலும் போட்டு. இது முதலா வரும் பாட்டு, நீங்க நினைச்சத்தாலும் போட்டு. நல்ல சங்கதிங்க இந்த பாட்டில் உண்டு, எங்க சங்கதியும் இந்த பாட்டில் உண்டு. நல்ல சங்கதிங்க இந்த பாட்டில் உண்டு, எங்க சங்கதியும் இந்த பாட்டில் உண்டு. இது முதலா வரும் பாட்டு, நீங்க நினைச்சதாலும் போட்டு. பசிய மறக்க பாட்டு படிச்சோம். தத்துவமா சித்தர் சொன்ன பாட்டு ரசிச்சோம். நாம கட்டிலே காதல் சொல்லவும் பாட்டு படிச்சோம். கண்ணீர் மயக்க பாட்டு, காதல் மறந்தா பாட்டு. கண்ணீர் மயக்க பாட்டு, காதலிச்சு மறந்தா பாட்டு. கடவுளை பார்க்கவும் பாட்டு, நீட்டு கட்டையில போகையில பாட்டு பாட்டு. இது முதலா ஒரு பாட்டு, நீங்க நினைச்சதாலும் போட்டு. காளிதாஸ் கம்பனால பாட்டு தலைமுறை நாங்க, கண்ணதாசு தொடங்கி வச்ச பாட்டு பரம்பரை.
முதலாம் முதல் முதலாம் இது முதல் முதலாம் இது முதல் முதலாம் ஒரு பாட்டு நீங்க நினைச்ச தாளம் போட்டு இது முதல் முதலாம் ஒரு பாட்டு நீங்க நினைச்ச தாளம் போட்டு இல்ல அப்புறம் எனக்கு மட்டுமா தெரியுது உங்களுக்கே தெரியுது பாரு வந்தாலே பாத்தியானே இப்படி அட்டை தரத்தனமா பேசினா என்ன அர்த்தம்? என்னென்ன தப்பா இல்ல கேக்குறேன் இப்படி அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்காப்லாங்க. எனக்கு கலக்கலா பூவலா இருக்கு தலையில என்னது தொங்குது அப்படி சைடுலாம் சைடு ரோஸ் பூவு ஒரு நாளைக்கு தெளிவா இருந்தானா அப்படி ஒரு நாளைக்கு எப்படி அதெல்லாம் சொல்ல முடியுமா? எந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. சொல்லுங்க இல்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லாவே இருக்கேங்க. கும்மன் இருக்கீங்களே. உங்க புண்ணியத்துல நான் நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆமா ஒன்னும் பிரச்சனை இல்ல. இதெல்லாம் கேட்க மாட்டியா? அவர் வந்தவனே எப்படி வாச்சார் பத்தியாலே இதெல்லாம் கேட்க மாட்டியா? மல்லே 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 போதும் போதும் போதும். ஆமா அந்த அளவுக்கு செஞ்சுட்டா பாத்தியானே செய்யறத பத்தி பேசுறாப்ல. என்னை பாத்தியா என்னை அசிங்கம் பேச வைக்கிறாப்ல. அதுக்காண்டி என்ன பண்ணுவோம்? எவ்வாறு என்னையவே அசிங்கம் பேச வைக்கிறாப்ல. நான் அசிங்கமா பேசுறாளா? என்னண்ணே உங்ககிட்ட போய் நான் பஞ்சாயத்து பண்றேன் பாரு. என்ன சொல்லணும்? செய்யலாம் பேசலாம் அப்புறம் என்னத்தை நினைக்கலாம் இல்ல கேக்குறேன். மனசு மனசு செஞ்சிடணும். உன்னை இங்க எடுத்து விட்டாங்களாப்பா? தவறு பண்ணா இந்த ஆளோட சேராதன்னு சொன்னா கேக்குறியா? தவறு பண்ணா சரியா எடுத்துக்கணுமா? ஆஹா தவற நினைக்க கூடாது. தவறா மட்டும் நினைக்க கூடாது. ஆனா செஞ்சுக்கலாம். இதுவும் சரிதான் அப்படின்னு நினைக்கணும். நினைச்சுக்கிட்டே செய்யக்கூடாது. எது செஞ்சாலும் சரியா செய்யறோம் அப்படின்னு சரியா செஞ்சிடணும். சரியா செஞ்சிடணும். வெள்ளங்கம்மா ஏ ஆத்தா ஆத்தரமா வாரியா சாமி கூப்பிட்டு போடு. என்ன பாடுபடுது பாரு. போடு. அதேதா சூப்பரியா டான்ஸ் சூப்பரியா. என்னையா பண்ணிருக்கீங்க? பின்றீங்க பின்னி. என்ன பின்றீங்க? பயங்கரமா இருக்கு. நல்லா பழகிக்கிறீங்க. எப்படி சொல்றதெல்லாம் கேக்குது. ஆமா உட்கார்ந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க மட்டுமா? நான் போறேன் முன்னால நீ ஓடி பின்னால நாய்க்கு தொட்டதுக்கு
பேசாத கண்ணாலே நாடு எம்மாடி ஆறு ஆட்டத்துக்கு சரி பிள்ளை சில்லறைய சதறதா மொத்தமான சொல்ல என் மனசு சதறதா பகவாயில தெரியால எதுவுமே மனசு ஏய் ஆட்டா ஆட்டோரமா மாரியா பக்கமலே போரியா செத்தாய்யா ஐயோ ஐயோ போச்சே நான் என்ன நல்லதானே போடுச்சு ஐயோ தப்பு பண்ணிட்டேனே என்ன தப்பு பண்ணிட்டியா ஐயோ தீர்மானத்தை பின்னாடி வச்சுட்டேன் அது நல்லாதான் இருக்கு நல்லா இருக்கா அட ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன் இதை விட அது நல்லா இருக்கு முன்னாடி வைக்கிறத பின்னாடி தீர்மானம் பயங்கரமா இருக்கு ஐயோ ஒரு பின்னாடி வைக்கிறத பார்த்து பழகி இருப்பா போலயே நான் என்ன பண்ணுவேன் இப்படி ஒரு பெட்டிக்காரா ஏன் அந்த ஆளை இப்படி கெடுத்து தப்பா சொன்னா ஏன் அந்த ஆளை இப்படி தப்பா கெடுத்து வச்சிருக்கீங்க முன்னாடி பார்த்தாச்சு பின்னாடி பார்க்கட்டும் பின்னாடி பார்க்கட்டுமா திருமணம் வச்ச தப்பு பின்னாடி வச்சோம்னா விளங்குமா அது ஆரம்பமே விளங்குமா பின்னாடி வச்சோம்னா இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா அசிங்கமா பேசிக்கிருக்காரு நீ கேட்கவே மாட்டேங்கிற வயசு பசங்க அதுக்காண்டி என்ன பின்னாடி வைக்கிற பத்தி பேசிக்கிருக்காப்ல நீ கேட்டுக்கிட்டு இப்ப வைக்காம எப்ப ஐயோ பெரிய ஆளுக்கு உள்ளதும் இதுவே பேசுது சின்ன பிள்ளைகளுக்கு உள்ளதும் இதுவே பேசுது நீனே எல்லாத்தையும் பேசிடுற பாவம் அந்த மனுஷன் ஏ வந்ததுல இருந்து நீங்க செய்யறது போடுறது பண்றது இத தவிர மத்த எதையுமே பேச மாட்டீங்களா என்னது நான் அசிங்கமா பேசுறேனா நான் அப்படி ஆனா இல்ல கேக்குறேன் என்ன என்னை தவறா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க பின்னாடி வச்சது ஒரு குத்தம்னு இப்படி பஞ்சாயத்து பண்ணிக்கிறீங்க நாங்க குத்தம் எடுத்துக்கவே இல்ல என்னடா உனக்கு பிரச்சனை ஆமா எனக்குள்ள ஒரு பவர் இருக்கு அது என்னன்னு தெரியாம நான் திரியிறேன் உங்களுக்கே தெரியல அது தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா அப்படி சொல்லுங்க கண்ணிமைக்கோ நேரத்தில் காதல் கொண்டேனடி கண்ணிமைக்கோ நேரத்திலே காதல் கொண்டே நடி அதை கடிச்சே துண்டடி உன்னை ஒரு தடவை பார்த்ததில்லை பொழுதிலே காதல் கொண்டே நடி அதை கடிச்சு தின்ன நடி கல்கட்ட என்னை விட அவன் நல்லா ஆடுறாயா ஏ நீ எந்திரா எந்திரா செல்ல நீ எந்திரா என்ன பல்ல முன்னாடி அடக்கிதான் இருக்கேன் நீ கிளப்பி விட்ட அவனை பல்ல முன்னாடி தட்டிங்க டேய் நில்றா ஸ்டெடியா நில்றா இப்படி நில்றா அடுத்த பப்புன்னு வரந்தாடி பார்க்காத பொண்ணு இல்ல நீ கிடைச்ச பொண்ணு மிஞ்ச யாரும் இல்லை கல்யாணம் பண்ணிக்கலாம் தாப்பாள போட்டுக்கலாம் 100 ரூபாய்க்கு சில்லற கொடு மாம்பழமே உன் கண்ணத்தை பறிக்க விடு நேரத்திலே காதல் கொண்டே நடி குறைக்கவா அண்ணே அவர் குறைக்கவா அவர் கேக்குறாப்புல அப்படி போடு
கண்ணம்மா கண்ணம்மா மீன் பக்கம் போலாமா, மீன் பக்கம் போலாமா, பீச் பக்கம் போலாமா. மன்மதரசா மன்மதரசா கண்ணி மனசே கில்லாதே. என்ன ஏய், 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 ஏய். போதும்பா மன்மதரா. ஏ செல்லம், ஏறிட்டாங்க. நீ ஏதோ பண்ண பாக்குற. என்ன செல்லம், மேடையில வந்து ஆடப்படியா? ஆரியா ஆரியா? அப்புறம் நான் ஆட விட்டுருவேன், என்னைய பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆரியா, வெக்கப்படாதீங்க, போய் அங்கேயே நின்று ஆடுங்க. வல வலக்கா இடுப்புக்கு அழகான வண்ணம் கொண்ட நட்சத்திரம் ஒளிரும் கண்ணானது. லவக்கு 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 லவக்கு. நான் உனக்கு ஆட்டம் சொல்லி கொடுங்க, நான் ஆடுற மாதிரியே நீ ஆடுற. இதே மாதிரி ஆட்டு. உனக்கு ஆட்டம் சொல்லி கொடுக்க என்னடா பண்ணிக்கிறீங்க? டேய், என்ன மாதிரி ஆடுறான்னா நீ ஓஞ்ச விரியத்துக்கு ஆடிக்கிறீங்க. ஆட்டினதுல மயங்கிட்டாங்க அவங்க. இங்கே பாரு மாமா, இது 19 நாத்து ஆட்டி விடு. இங்கிட்டு திரும்பு. நாங்க பார்க்க வேண்டாமா? அப்படி போடு. அதேதான். என்னடா உனக்கு பிரச்சனை? உனக்கு என்னையா பிரச்சனை? இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? வேலை செய்யலாமா? வேலை இங்கிட்டு திரும்பி பாரு. நான் போட்டு கொடுக்குறியா நீனு? வாய்க்கு வந்துடாம. ரைட்டு லெப்ட் சென்று போடு அடி நொறுக்கு குமி போடு. இவங்க என்னடா படிக்க? நீ என்னடா பண்ற? என்னதான்டா பண்ற? பல பலக்கா இடுப்புக்கு அழகானது ஒயிரும் கண்ணானது எதுவும் நீயானது அதை நினைச்சு அசைப்போனது. திருடே நானே நடி, உன்னை பார்க்காத நேரத்துல அதை பார்த்து ரசிச்சே நடி.